அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட யூடியூப் சேனலில் பேச போகிற முதல் புத்தகம் வந்து அஞ்சலி அம்மாள் அவங்க பற்றி தான். இது வந்து ராஜா வாசுதேவன் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. இதுக்கு வந்து அணிந்துரை யார் கொடுத்துருக்காரு அப்படின்னா, அஞ்சலி அம்மாளோட கடைசி மகன் வந்து இதுக்கு அணிந்துரை வந்து கொடுத்துருக்காரு. இந்த அஞ்சலி அம்மாள் வாழ்க்கை வரலாறு அப்படின்ற வந்து ஒரு முதல் நூல். ஏன்னா இது நிறைய நூல்கள் வந்து அஞ்சலி அம்மாள் பற்றி வெளியே வரல. அதனால் இது வந்து ஒரு முதல் நூல். இது வந்து அவரே சொல்லியிருக்காரு. நிறைய நூல்கள் வந்து இன்னும் வெளியே வரணும், நிறைய இருக்குது. ஆனால் இதில் வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் கிடைச்ச தகவலை வச்சு அவர் எழுதியிருக்காரு. அதனால் இதை வந்து நான் பாராட்டுறேன். இன்னும் அதிகமாக அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. இன்னும் அதிகமாக அவங்கள பற்றி வெளியே வர தகவல் இருக்குது. அதனால் இது வந்து இவருக்கு தெரிஞ்ச தகவல்கள் வச்சு எழுதியிருக்காரு. இதில் இருக்கிறது வந்து இன்னும் நிறைய எழுத வேண்டியதும் இருக்குது அப்படி வந்து அவரோட மகன் வந்து சொல்லியிருக்காரு. அஞ்சலி அம்மாள் மகன் இந்த நூல்லையும் சொல்லியிருக்காரு. அப்புறம் இவருக்கு வந்து ஒரு பாராட்டுகள்னு சொல்லியிருக்காரு. ராஜா வாசுதேவன் அவருக்கு வந்து பாராட்டுகள்னு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கும் ஒரு 2 வருஷம் ஆசை. ஏன்னா நம்ம ட்விட்டரில் வந்து புத்தக வாசிப்பு வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதுலேயுமே வந்து விஜய் அவர் கட்சி ஆரம்பித்தப்ப அவரோட 5 கொள்கை தலைவி அப்படின்னு 5 கொள்கை தலைவர்கள் அப்படின்னு வச்சப்ப நம்ம எல்லாரையும் பேசணும். அதில் வந்து ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு அதிகமாக பேச முடியல, வரலாறு முழுமையாக பேச முடியல. ஏன்னா புத்தகங்கள் அவ்வளோ அவைலபிலிட்டி இல்லை. அப்போ தான் நான் நூலகத்துக்கு போனப்போ ஒரு புத்தகம் கிடச்சிச்சு. அதை ஃபுல்லாக படிச்சிருக்கேன். அது வந்து நம்ம இப்போ உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு முக்கியமான புத்தகம். ஓகே, நம்ம வந்து நேர புத்தகத்தில் போகலாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1890 வந்து அஞ்சலி அம்மாள் வந்து பிறக்கிறாங்க. அஞ்சலி அம்மாள் வந்து ஏன்னா அம்மா கண்ணு அப்புறம் வந்து முத்துமணி இவங்களுக்கு வந்து மகளாக பிறக்கிறாங்க. கடலூரில் சுண்ணாம்பு தெருவில் வந்து வசிக்கிறாங்க. அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குதிரை வந்து வண்டி வந்து வியாபாரத்துக்கு அதாவது வாடகை விடுறாரு. குதிரை வண்டி சரி பார்க்குறதும் பண்ணிகிட்ருக்காரு. இது எப்படின்னா வந்து அந்த அந்த இடம் எப்படின்னா, அந்த கடலூர் துறைமுகத்துலேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் இந்த போகிற அந்த கேப்புக்கு உண்டான அந்த கேப்பில் போகிறவங்க எல்லாமே இவர்கிட்ட தான் வந்து வண்டி வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வருவாங்க. அதனால் இவருக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மரியாதையும் நல்ல வருமானம் வந்து அவருக்கு கிடைக்கிது. ஏன்னா இவர் இங்கே போயிட்டு வந்தாலே இவரோட வண்டி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற வந்து வருது. அதே மாதிரி வெள்ளைக்காரங்களும் வந்து இவர்கிட்ட வந்து ஒரு வண்டி சரி பார்க்கறதும் சரி, வண்டி எடுத்துகிட்டு போகிறதும் எல்லாமே இவர்கிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க, சரி பார்த்துட்டு போவாங்க. ஏன்னா அவர் சொல்கிறத வெள்ளைக்காரங்க சொல்கிறத கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு டக்குன்னு அவர் வந்து சரி பண்ணி கொடுப்பாரு. நல்ல மரியாதை வச்சுருந்தாங்க. இப்படி வந்து நல்ல போயிட்டுருக்கப்ப ஒரு நாள் அஞ்சலி அம்மாள் வந்து ஒரு 18 வயசு இருக்குது அஞ்சலி அம்மாளுக்கு. அஞ்சலி அம்மாள் வந்து அமைதியாக அப்பா கூட உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு ஒரு வண்டி வந்து வேகமாக வருது. குதிரை வண்டி வந்து வேகமாக வந்து ஒரு பெரியவரை இடிச்சிட்டு நேராக இவர் வந்து இவர்கிட்ட வந்து வண்டி வந்து நிற்கிது. எனக்கு வந்து குதிரையோட ஷூ வந்து மாற்றி கொடுங்க அப்படின்ட்டு. அஞ்சலி அம்மாள் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வந்து அந்த முதியவரை தூக்கி நிறுத்தி தண்ணி கொடுத்துட்டு நேராக இவர்கிட்ட வந்து வர்றாங்க. நீங்கள் வந்து ஏன் இப்படி பண்ணீங்க, இவருக்கு வந்து முதியவர் இருக்காருன்னு தெரியலையா உங்களுக்கு, நீங்கள் மட்டும் வந்து இடிச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னு வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலீஷ்லேயே வந்து பேசுகிறாங்க. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு வந்து இவருக்கு சீக்கிரம் வந்து இவரை வெள்ளைக்காரர் அனுப்பிச்சிடணும், எனக்கு வேக வேகமாக வண்டியை வந்து சரி பண்ணுறாரு. ஷூ வந்து போட்டு போடுறாரு, லாடம் கட்டுறாரு. உடனே அவரும் வந்து வெள்ளைக்காரர் வந்து அவர் பேர் டபிள்யூ ஜார்ஜ். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்காக நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட வந்து சொல்லிவிட்டு நேராக எதுவும் அந்த பொண்ணுட்டு வந்து அஞ்சலி அம்மாள்கிட்ட எதுவும் பேசாமல் நேராக கிளம்பிடுறாரு. அப்புறம் வந்து அம்மா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த மாதிரி வந்து பொண்ணு இருந்துச்சுன்னா சரிப்பட்டு வராது, சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி வந்து சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து அவரும் வந்து மாப்பிள்ளை தேடுறாரு. மாப்பிள்ளை தேடுறப்ப தான் முருகப்பன் அவர் வந்து மாப்பிள்ளையாக 2 பேர் கல்யாணம், முருகப்பனுக்கும் அஞ்சலி அம்மாளுக்கும் வந்து திருமணம் நடத்தி வைக்கிறாங்க. அப்புறம் இங்கேயே கூட்டிகிட்டு வந்தாங்க, கடலூருக்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு வீடு எடுத்து தங்க வைக்கிறாங்க. அவர் வந்து நெசவு தொழில் வந்து செய்ய ஆரம்பிக்கிறார். வீட்டிலேயே வந்து நெசவு தொழில் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு வாசிப்பு வந்து அதிகம் பிடிக்கும். இவங்களோட தம்பி வந்து ராமசாமி, சிங்காரம், அப்புறம் பாவாடை அப்படின்னு ஒரு 3 தம்பிகள் இருக்காங்க. இந்த ராமசாமி வந்து அந்த பத்திரிகைகள் ஏதாச்சும் புத்தகங்கள் கிடைச்சா உடனே வாங்கி வந்து அஞ்சலி அம்மாளுக்கு வந்து கொடுத்துருவாரு. நீ படி, இந்த மாதிரி புக்கு இருக்குது அப்படின்ட்டு. இதில் முக்கியமாக பாரதியார், பாண்டிச்சேரி போனாலே பாரதியாரோட இந்தியா விஜயா
அந்த 2 நூல்களையும் வந்து 2 பத்திரிகைகளையும் வந்து இவர்கிட்ட வாங்கிட்டு வந்துடுவார். கண்டிப்பாக பாண்டிச்சேரின்னா இந்த 2 பத்திரிகை அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுவாங்க. அஞ்சலியம்மாளும் முடிவு பண்ணிடுவாங்க. இல்லை இந்த இந்த இவரோட பாரதியார் பற்றி வாசிக்கிற அந்த பத்திரிகையில் வாசிக்கிறது ரெகுலராக ஆக்டிவிட்டியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் பாரதியார் கடிதம் எழுத ஆரம்பித்தாங்க அஞ்சலியம்மாள். இன்னும் நடக்கிறது அவரோட பத்திரிகைகள் பற்றி விமர்சனம் அது மாதிரி ரெகுலராக வந்து நடக்கிறது வந்து எழுத ஆரம்பித்தாங்க. அவர் பத்திரிகையை வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. இது அப்புறம் வந்து அஞ்சலியம்மாள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பேசுவாங்க. இப்படி இங்கே இன்னும் நடந்துட்டு இருப்பாங்க, இங்கே அங்கே நடந்திருக்கு, அந்த வெளிநாட்டில் நடக்கிறதையும் பேசுவாங்க. அரசியல் நடந்திருக்கு பாருங்க அப்படின்ட்டு, இந்தியாவில் நடக்கிறது, அரசியல் நடக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பேசுவாங்க. ஓ அதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்ட்டு இவர் கேட்டுட்டு என்ன பண்ணுவார்னா, அங்கே வரதன் டீ கடைன்னு ஒன்று டீ கடை இருந்துச்சு. அங்கே வந்து இவரும் டீ சாப்பிட போய் அங்கே அரசியல் பேசுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணால் அஞ்சலியம்மாள் பேசுனது எல்லாத்தையும் இவர் கேட்டிருப்பா இல்லைங்களா. இது அங்கே நடந்துச்சு, இது தெரியுமா, அரசியல் நடந்துச்சு, இங்கே இந்தியாவில் இது நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு இவரும் பேச ஆரம்பிப்பார். ஓ உனக்கு இதெல்லாம் தெரியுமால, எங்களுக்கு தெரில அப்படின்னு கூட இருக்கவங்களாம் சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் தெரியும்ப்பா அப்படின்னு இவர் வந்து பேசுவார். அந்த மாதிரி அஞ்சலியம்மாள் வந்து பேசுகிறது வந்து இவருக்கும் ஆர்வமாக இருந்துச்சு. இன்னும் நல்லா படி தெரிஞ்சுக்க அப்படின்னு இவர் வந்து ஊக்கப்படுத்தினார். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் வந்து மீன் சந்தைக்கு வந்து போகிறாங்க. மீன் சந்தைக்கு போகிறப்ப வந்து ஒரு மீன் வியாபாரிகிட்ட அந்த டபிள்யூ ஜார்ஜ் அவரே வந்து மறுபடியும் வந்து இங்கே இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மீன் வியாபாரிகிட்ட எனக்கு இந்த இந்த மீன் வேணும், சுறா மீன் அது எனக்கு வேணும்னு சொல்கிறாரு. அந்த வியாபாரி வந்து என்ன பண்ணுறாருன்னா, இதை ஆல்ரெடி இன்னொருத்தவங்க வாங்கிட்டாங்க, எப்படி உங்களுக்கு தர முடியும், தர முடியாது, மன்னிச்சுக்கோங்க, சாரி அப்படின்னு சொல்லிடுறாரு. இல்லை எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அதிகார தோரணையிலே கேட்குறாரு. அவருமே வந்து வாங்கிட்டவங்களுக்கு எப்படி நம்ம சொல்ல முடியும், பதில் சொல்ல முடியும் அப்படின்ட்டு தர முடியும்னு சொல்கிறாங்க. அப்புறம் கையில் எடுக்கிறாரு. இவரு பின்னாடி இந்த பக்கம் பிடிச்சிக்கிறாரு, அவர் இந்த பக்கம் பிடிச்சிக்கிறாரு. ஒரு மீனை 2 பக்கம் இப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. இப்படி பிடிச்சிட்டு வந்து வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அஞ்சலியம்மாள் வந்து வராங்க. எதுக்கு இப்படி வந்து சண்டை போடுறீங்க, நீங்கள் வந்து ஏன் இப்படி வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதான் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் வந்து விட்டுட்டு விட வேண்டியதானே அப்படி கேட்குறாங்க. அப்புறம் இவர் பேசுகிறாரு. இப்படி பேசிகிட்டு இருக்கப்ப வந்து என்ன ஆகுனா, இவர் வந்து பிடி விட்டுறாரு. அந்த வியாபாரி வந்து பிடி விட்டுறாரு, தெரியும், அது கை நழுவி விட்டுறாரு. டக்குன்னு போய் கீழே விழுந்துறாரு. அந்த டபிள்யூ ஜார்ஜ் வந்து கீழே விழுந்துடுறாரு. விழுந்தவருக்கு வந்து ரொம்ப எல்லாமே சுற்றி இருக்காங்க, அத்தனை பேர் இருக்கப்ப இவருக்கு வந்து ரொம்ப கோபமாயிடுது. உடனே கட்டை எடுத்து யாரோ கண்ணு தானே அடிக்க போகிறாரு. அடிக்க போகிறப்ப பிடிச்சி டேரெக்டாக திடீர்னு என்ன சொல்கிறேன்னா, இவரை கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு வெள்ளைக்காரனை, சாதாரண வெள்ளைக்காரங்களை வந்து ஒரு தொடர்றதுக்கே வந்து பயப்படுவாங்க. இவங்களை வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க வந்து கட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாம் பயப்படுறாங்க. பட் எல்லாருக்கும் திடீர்னு வந்து ஒரு உத்வேகம் வந்துடுது. ஒரு பெண்ணை வந்து சொல்கிறாங்க, நம்மளாம் எப்படி அமைதியாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு உத்வேகம் வந்துடுது. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வந்து அவரை வந்து கட்டி போட்டு வைக்கிறாங்க. இது தகவல் தெரியுது. அப்புறம் கலெக்டர் வந்து நேராக வந்துடுறாரு. அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு கதை சொல்கிறாரு, டபிள்யூ ஜார்ஜ் வந்து ஒரு கதை சொல்கிறாரு. அப்புறம் அஞ்சலியம்மாள் அவங்க இதில் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறதா இங்கிலீஷ்லேயே சொல்கிறாங்க. அப்புறம் பொதுமக்களும் வந்து எல்லாமே கூடி இப்படி தான் நினச்சேன் அப்படின்னு எல்லாமே சொல்லவும் வேறு வழி இல்லாமல் சாரி கேட்டுரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாரு, டபிள்யூ ஜார்ஜ்கிட்ட. அப்புறம் அவர் வந்து சாரின்னு சொல்லிடுறாரு, எல்லாத்தையும் சாரின்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்துகிட்டு போகிறாரு. இப்படி வந்து நாட்கள் வந்து போயிட்டுருக்கப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து அஞ்சலியம்மாள் வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வராரு. இவர் யார் போகாது அப்படின்ட்டு அஞ்சலியம்மாள் வந்து வெளியே பார்த்துட்டு இருக்காங்க. முண்டாசும் மீசையும் வச்சுட்டு ஒருத்தர் வராரு. பாரதியார் வந்ததை பார்த்தோன்னே அஞ்சலியம்மாளுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் வந்து வந்துடுது. அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அது யார், எங்களுக்கு பத்திரிக்கை வாங்கி கொடுப்பார்ல ராமசாமி, இந்தியா விஜயா, அவர் இந்த தடவை பாரதியாரே கூட்டிகிட்டு வந்துட்டார். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவர் டேரெக்டாக எடுத்தோன்னே வந்து, அம்மா அந்த வெள்ளைக்கார பையனை நீங்கள் பிடிச்சில கட்டி போட வச்ச பாரு, எனக்கு ரொம்ப அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சி போச்சுமா, அதை நான் எல்லாத்துட்டையுமே சொல்லிகிட்டு இருப்பேன், எப்பயுமே ஒன்று வந்து சொல்லிகிட்டு இருப்பேன், அதே மாதிரி நீ எனக்கு இது போடுறது ஐயா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்ட்டு வந்து அஞ்சலியம்மா கேட்பாங்க. ஆமாம் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அதுக்கப்புறம் நீ எழுதுன எனக்கு கடிதங்களை படித்தேன், அதை பிரிண்ட் பண்ணுவேன், ஆனால் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருமே அப்படின்னா நான் பிரிண்ட் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஐயா சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. இன்னொரு தடவை வந்து செல்லம்மாவளையும் கூட்டிகிட்டு அஞ்சலியம்மாள் வீட்டுக்கு வந்து வருவாங்க. எல்லா உபசரணையோட போயிடுவாங்க. அதே மாதிரி பாண்டிங் வந்து நிறைய அப்படி ரெகுலராக அப்படி பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து பாரதியார் வந்து வஉசியை பற்றியும் பேசுவார். அப்புறம் இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இப்படி வந்து சிறையில் அடிச்சிட்டாங்க, கப்பல் விட்டதுக்கு இப்படி வந்து சிறையில் அடிக்கிறது வந்து ரொம்ப தவறான இது அப்படின்னு வந்து பேசுவாங்க.
அப்புறம் வந்து இது இது வந்து பாரதியாரோட நட்பு, அப்புறம் வந்து வஉசி வந்து சிறையில் அடைக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது. இந்த இதெல்லாம் வந்து அஞ்சலி அம்மாளுக்கு நாட்டு மீதான ஒரு நாட்டு விடுதலைக்கு மீதான ஒரு ஈர்ப்பை வந்து அந்த ஒரு இதை வந்து இன்னும் அதிகமாகச்சு. ஏன் இப்படி இருக்குது, இந்த வெள்ளைக்காரங்களை எதிர்த்தாகணும் நம்ம அப்படின்னு வந்து அதிகமாக இவங்களுக்கு செஞ்சாங்கன்னு அதிகமாக உழைக்க ஆரம்பிக்கிறாங்க, படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நைட்டு அப்படியே காங்கிரஸ் வந்து இவங்களை கூப்பிட்றாங்க. அப்படி காங்கிரஸ்லேயும் கொஞ்சம் கூட இணையிறாங்க. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா, இதில் நல்லா இந்த மாதிரியே போயிட்டுருக்கப்ப திடீர்னு வந்து இவரோட கணவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கல்லுக்கு அது கொஞ்சம் இதாகிறாரு. ஸ்டார்டிங்கில் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து கல் சாப்பிட்டு வந்துடுவார். அது தெரிஞ்சும் அமைதியாக இருப்பாங்க. சரி திருந்திடுவார், மாறிடுவார் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது வந்து மாற மாட்டார். அது அப்படியே பழக்கமாயிரும். அப்புறம் கல்லுக்கு வந்து கொஞ்சம் அடிமையாக மாறுற அளவுக்கு அவர் கணவர் போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்புறம் காந்தி வந்து இந்தியா வராரு. அதே மாதிரி ரவுலட் சட்டம் வந்து கொண்டு வராங்க. அப்புறம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. அப்புறம் இவருக்கு ரொம்ப பிடிச்ச வந்து பாரதியார் வந்து இறந்து போயிடுறாரு. எல்லாம் ஒரே சூழலாக வருது. இது வந்தோடனே இதெல்லாம் வந்து இவங்களை வந்து யோசிக்க வைக்குது. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் காந்தியை வந்து அதிகமாக இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுவரையும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இவங்களோட அரசியலுக்கு உள்ள வர ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜ். இதுக்கப்புறம் காந்தி கூட சேர்ந்து எப்படி போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் என்னென்ன போராட்டம், அவங்க சொல்கிறது ஏற்று என்ன போராட்டம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸ்லேருந்து எப்படி வந்து எவ்வளோரும் கொண்டாடின தலைமையாக வந்து மாறினாங்க அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.